வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் வந்து பார்த்துட்ருக்கேன். பிரசாதத்துக்கு வந்து ரவை வந்து கேசரி ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னா பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோஷன், நித்தி 2 பேருமே வந்து ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் மணி ஒரு 10 மணிக்கு தான் வந்து சாமி கும்பிடவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டு இருந்திருக்கலாம். மணி ஒரு 5 மணிக்குள்ள, ஒரு 6 மணிக்குள்ள பூஜை பண்ணிட்டு இருந்தா கரெக்டா இருக்கும். 6 மணிக்கு மேல போச்சுன்னா அவங்கள ரெடி பண்றதுக்கே டைம் ரொம்ப கரெக்டா இருக்கும். அவசர அவசரமா நம்மளால சாமி கும்பிட முடியாது. பொறுமையா பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். மண் விளக்கு மட்டும் குலதெய்வத்துக்கிட்ட ஒரு மண் விளக்கு வைப்பேன். முருகர்கிட்ட ஒரு மண் விளக்கு வைப்பேன். இது 2மே வந்து வாரத்துல ஒரு டைம் வந்து கிளீன் பண்ணா தான் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். இல்லனா கொஞ்சம் எண்ணெய் வழியிற மாரி இருக்கும். 2 விளக்கு மட்டும் கிளீன் பண்ணேன். மத்த விளக்குலாம் கொஞ்சம் கிளீனா தான் இருக்கு. அதனால சரி வேணாம், அடுத்த வாரம் வந்து கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பூஜை பண்ணி முடிச்சுட்டேன். சாமியுமே வந்து கும்பிட்டுட்டோம். எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் பூஜை பண்ணிட்டு நம்ம பூஜை ரூம் முன்னாடி உட்கார்ந்தா நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் குறைஞ்சிரும்ன்ற மாரி இருக்கும். இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. காலையில காஃபியுமே குடிக்கவே இல்ல. சரி, பூஜைய முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. காலைல டிஃபன் சாப்பிட்றதே மதியம் லஞ்ச் டைம் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டைம்